ஏ அன்னைக்கிளியக்கோ என்ன டீ வனசா இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கான். காலையில 10 மணிக்கு மேலத்தருக்கு பக்கத்துல உள்ள இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு சூப்பரண்டு. காலாலத்துல கிளம்பி ஓடியா. இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்காக்கா. சரி சரி, நான் போய் காலாலத்துல என் பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வேலை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறேன்டி. நீங்களும் வந்துருங்க. சரி, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். சரி, நான் போய் வேலையை பார்த்துட்டு கிளம்புறக்கா. நீனும் போய் கிளம்பு போ. ஒரு சவைக்கு இருக்கியா? தலையை இங்கிட்டு அங்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தா எப்படிதான் சீவுறது? நான் ஒழுங்காதாம்மா நிக்கிறேன். நீங்க தான் முடிய புடிச்சு புடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. இழுத்தா வலிக்காதா? எண்ணெயை தேய்ச்சி தேய்ச்சி எம்பிட்டு முடி வளர்த்து வச்சிருந்தேன். இப்ப என்ன பாடுபடுத்தி வச்சிருக்க பத்தியா அந்த முடிய? இங்கிட்டு அங்கிட்டு வெட்டிக்கிட்டே தானே நல்லாவா இருக்கு? அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா. நீங்க டக்குன்னு தலையே சீவி விடுங்கம்மா. நல்லா நிறைய எண்ணெயை தேய்ச்சி வலுவலுன்னு சீவி ரிப்பனை வச்சு நல்லா 2 பக்கமும் இறுக்கி மடிச்சு கட்டினா தானே முடி வளரும். இப்படிலாம் வெட்டிக்கிட்டு தெரிஞ்சா முடி என்னன்னு வளரும்னு கேட்குறேன். அம்மா எனக்கு பின்னி விடுங்கம்மா. எனக்கும் டைம் ஆச்சுமா. நான் ஸ்கூலுக்கு கிளம்பணுமா. அவளுக்கே 1/2 மணி நேரமா பின்னிட்டு இருக்கேன். 6 மணிலேருந்து எந்திரிங்கன்னு கம்பெடுத்து போட்டு அடிக்காத குறையா எழுப்பி விட்டாலும் எந்திரிக்காம 8 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு தலைப்பினல உனக்கு தலைப்பினலன்னு நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாளுங்க. இருங்கட்டி, ஒவ்வொருத்தையா தன்னாட்டி பின்னி விட முடியும். எனக்கு என்ன 10 கையா இருக்கு? இன்னைக்கு கண்டிப்பா லேட்டு தான் ஆக போகுது. பார்த்துக்கிட்டே இரு. 1 நாள் இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போகிறேன். லேட் கம்மர்ஸ்ன்னு சொல்லி என்னை வெளியிலேயே நிற்க வைக்க போகிறாங்க. பார்த்துக்கிட்டே இருமா. எட்டிலா, வெளியில் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு என்னையை போட்டு பாடா படுத்துறீங்களே என்ன? வெளியில் நிற்க வைப்பாக. லேட்டு கம்மருன்னு சொல்லிடுவாங்கன்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்குலாம் அக்கறை வேணும். காலத்தில் எந்திரிக்கணும் கிளம்பணும்னு உங்களுக்கு இல்லாட்டி அக்கறை வேணும். என்னை போட்டு பாடா படுத்துறீங்களே என்ன? தலையை குனி, அப்படியே நிற்ப எருமை ஆட்டமா. அடியில அன்னைக்கு எதுக்கடி பிள்ளையில திட்டிக்கிட்டே இருக்கிறவ? தலை தானே பின்னி விடுற. குனினா குனிய போறா. அதுக்கு எதுக்கு அவளை திட்டிக்கிட்டே இருக்கிற? பாரு அப்பத்தான், எப்போ பார்த்தாலும் அம்மா என்னைய திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், பேத்தி மார்களை ஒன்றும் சொல்ல விட மாட்டாங்க. வாயை கையை திறக்கக்கூடாது. உடனே வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவாங்க. ஏத்த, ஒரு பொம்பளைக்கு அழகே முடிதானே. இன்னும் 4-5 வருஷத்துல உங்க பேத்தியை கட்டி கொடுக்க போறமே. இப்படிதான் முடிய வெட்டி நாசம் பண்ணி வச்சிருந்தா என்னதான் செய்யறது? ஒன்னும் சொல்ல விட மாட்டேங்கிறீ அவளை. நான் அழகா எண்ணெய் தேய்ச்சி ரெட்டச்சட்டை போட்டு மடிச்சு பின்னும் போது முடி எம்பிட்டு முடி கிடந்துச்சு. இப்ப அவன் நோக்கத்துக்கு விடவும் முடிய பாருங்க எப்படி கிடக்குன்னு. எல்லா முடியையும் வெட்டி விட்டுக்கிட்டு இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சா ஒண்ணுமே சொல்லாமத்தான் என்னன்னு இருக்கிறது? அதெல்லாம் என் பேத்தி நிம்மி எண்ணெய மாதிரி நல்ல கோர முடியா என்ன 4-5 வருஷத்துல இடுப்புக்கு கீழே கிடக்கும் பாரு. அதெல்லாம் என் பேத்தி நல்லா எண்ணெயை தேய்ச்சி நல்ல முடிய வளர்த்துருவா. என்னத்தா நிம்மி, அப்பதான் சொல்றது மாதிரி நல்ல முடிய வளர்க்கணும் என்னம்மா? சரி சரி அப்பத்தா. சரிம்மா, நான் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். பாப்பாவை சீக்கிரம் கிளப்பி விடுங்க, இல்லைன்னா அவளை விட்டுட்டு போயிடுவேன். அத்தா, நான் பெத்த 2மே திமிர் எடுத்து போயிடாத்தா தெரியுது. ஒன்றுக்கு ஒன்று ஓசி இல்லை. இதான் நிற்கிறாள். இவன் என்ன ஓசி? இவளும் பயங்கரமான ஆளுதேன். எடி வாடி படக்குன்னு தலையை சிரிக்கிட்டு கிளம்பு. அவதான் விட்டுட்டு போயிடுவோன்னு சொல்கிறாள்ல. அம்மா, என் கிளாஸ்ல கொஞ்ச நேரம் கூட அக்கா நின்று கூட்டிகிட்டே வரமாட்டேங்கிறாம்மா. எனக்கு முன்னாடியே வேகமாக நடக்கிறா. என்னால் நடக்கவே முடியலம்மா. அக்காவை மெதுவாக நடக்க சொல்லுங்கம்மா. அவள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே சீக்கிரம் நடந்து வந்துடுறாம்மா. அதானே, அவளுக்கு ஃப்ரெண்டு 4-5 குட்டி காடுக சேர்ந்தாத்தான் போதுமே. இப்படி பேசிக்கிட்டே வர்றதில்ல மெய் மறந்து வந்துடுறது. ரோட்டில் வரையில பேசி சிரிச்சுக்கிட்டு வராதேன்னு 100 வாட்டி சொல்லியாச்சு. மறுபடியும் இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடி தங்கச்சி வராளே பார்த்து பையை கூட்டிகிட்டு வரணும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும்னு 100 வாட்டி சொல்லியாச்சு. அவங்க அப்பாட்ட சொன்னாத்தே இவளுக்கு அடங்குவாளுங்க. சரிட்டி பிங்க்கு, நான் அப்பாட்ட சொல்கிறேன். நான் சொன்னால் எங்கே அவள் கேட்பா? சரிட்டு பிங்க்கு, அரைப்பரிச்சு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நீனு அக்காவை மாதிரி போய் புக்கு நோட்டெல்லாம் எடுத்து வைமா மறக்காம. அப்புறம் பென்சில் இல்லை, பேனா இல்லை, அழில பெரில்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னு எனக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது, சரிதானா? போய் எல்லாத்தையும் அக்காவை மாதிரி எடுத்து வைப்போ. சரிம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். என்னட்டி நீனும் தலையை சீவிட்டு இருக்க? எங்கேயும் வெளியில் கிளம்புறியா? ஆமாத்தா, 10-15 நாளாக 100 நாள் வேலையே இல்லைல்ல. இன்னைக்கு மறுபடியும் 100 நாள் வேலை இருக்குன்னு நம்ம மனசா குட்டி காலையிலேயே வந்து சொல்லிட்டு போனா. அதோட தான் நானும் கிளம்பிட்டு இருக்கேன். பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு அப்படியே நானும் வேலைக்கு போயிட்டு வரேன். நம்ம வயலில் உள்ள வேலையே உருப்பட்ட வேலை கிடக்கு. என் மயனோட போய் வயலில் நின்றுக்கிட்டு என்னத்தையும் அவனுக்கு ஒத்தாசையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே. 100 நாள் வேலை பார்க்க போய் இந்த குட்டி காடுகளோட சேர்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அதுக்கு தானே இப்போ ஆடிக்கிட்டு போகிறேன். ஆமாம், ஒன்று இங்கனக்குள்ளே உட்காந்து இவளுக்கு அடுப்படிக்கல என்னத்தையாச்சும் போட்டு கிண்டிக்கிட்டு இவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வயக்காட்டில் போய் இவங்க மயனுக்கு ஏதாவது வேலை பார்க்கணும். நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போய் 10 காசு சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்துடக்கூடாதே. இந்த கிளடிக்கு பொறுக்காது. இப்பெல்லாம் 100 நாள் வேலைக்கு போறவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்கலாம் யாரும் இல்லை. எல்லாரும் தான் போறாங்க. எம்புட்டோ காசு ஒன்று இருக்கிறவங்கலாம் 100 நாள் வேலை பார்க்கத்தான் செய்யறாங்க. என்னத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறத நம்ம வேணான்னு சொல்லணும். எங்கேயோ போங்கட்டி. மத்தியானத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னா எனக்கு மத்தியான சோறை வடித்து வச்சுட்டு போ. சுகர் பேஷண்ட்டுனா மாத்திரை ஓடணும். சாப்பிட்டா தானே மாத்திரை ஓட முடியும்.
அதெல்லாம் காலையில பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டையிலேயே மத்தியானத்துக்கும் சேர்த்து வடிச்சிட்டேன். எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. அடுப்படியில எடுத்து மூடி வச்சிருக்கேன். நான் வர முன்ன பின்ன இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு மட்டும் சாப்பிடுங்க, சரியாத்தே? சரி சரி டி, சோறு வடிச்சிட்டீங்கன்னா சரி போயிட்டு வா. என்ன குழம்பு வச்சிருக்க மத்தியானத்துக்கு? வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் உரிச்சு போட்டு பூண்டு குழம்பு மாதிரி வச்சிருக்கேன். நல்லா கதாகதன்னு அள்ளி போட்டு சாப்பிடுங்க. வெறும் பூண்டு குழம்பு திங்கிறதுக்கு வாய் மல்லு மல்லுன்னு இருக்கு. சுகர் வேற கூடி இருக்கிறதுனால என்னமோ மாதிரிக்கா இருக்குது. அதனால 2 சில்லு மட்டும் தேங்காயை கீறி கொஞ்சோன்னு பொட்டுக்கல்லையும் ஒரு பச்சை மிளகாயும் வச்சு கொஞ்சோன்னு தேங்காய் துவையை அரைச்சி மூடி வச்சுட்டு போட்டி சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, அரைச்சி வச்சுட்டு போகிறேன். ஆத்தாடி, எங்கே கிளம்புனாலும் கிளம்புற நேரத்துக்கு கூட ஒரு வேலையை சொல்லிடணும். இல்லைன்னா அந்த மனசு கிடந்து அடிச்சுக்கிறோம் போல. அன்னைக்கு கிளம்பிட்டாலே என்ன மாதிரி வேலை சொல்லணும். என்ன வீடியோ பார்க்குற நண்பர்களே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாமியா யாராச்சும் இருக்காங்களா? எங்கேயும் கிளம்புற நேரத்துக்கு ஒரு வேலையை சொல்கிற மாமியாதே அப்படி இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏன் மனசாக்கா, ஒருவேளை அன்னைக்கு லீக்காவுக்கு இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கிறது தெரியாதோ? ஏன்னா ஆளா முந்தி அடிச்சு கூட ஓடியாந்துரும். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆளையே காணா. எட்டிலா, உங்களுக்குலாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அன்னைக்கிளிக்காக தானே சொல்லிட்டு வந்தேன். என்னமோ தெரியல, இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு, ஆளை காணா. எட்டி வனசா, சூப்பரண்டு வந்துட்டாரோ? நேரம் ஆயிடுச்சு டி. ஏக்கா, உனக்கு நான் எத்தனை மணிக்கு சொல்லிட்டு வந்தேன், நீ எத்தனை மணிக்கு வர? 10 மணிக்கெல்லாம் வெரசா வந்துருன்னு சொன்னேன்ல. 11:30 மணிக்கு வாரியே. வேலை விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போற நேரத்துக்கு வந்தா என்ன அர்த்தம்? எட்டிலாம், என் பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு என் மாமியா கிளவிக்கு சோறாக்கி கடைசி நேரத்துல துவைய அரைச்செல்லாம் வச்சுட்டு போச்சோன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு டி. அடியிலா, எப்படியாவது சூப்பரண்ட் கிட்ட சொல்லி இன்னைக்கு பொழுதுக்கு இன்னைக்கு வேலைக்கு சேர்த்துக்கிற சொல்லுங்க டி. இம்புடு காடு வந்துட்டு நான் திரும்பி போக முடியுமா? ஏக்கா, அன்னைக்கு லீக்கா உடனே மூஞ்சியை தொங்க போட்டுட்டு நிற்காத. அதெல்லாம் சூப்பரண்டுட்டு சொல்லி சமாளிச்சுக்கிறலாம். எங்களோடையே வந்துட்ட அந்த கருவ மரத்துக்கு பின்னாடி விறகு வெட்டிக்கிட்டு இருந்தோம்னு என்னத்தையாதுன்னு சொல்லுவான். அதெல்லாம் பார்த்துக்கிறலாம், விடு. நெடுவாளி இருக்க பயமேன். அக்கா, நெடுவாளி இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, பொய் சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நெடுவாளி சூப்பரா பாப்பா. அதனால நெடுவாளி இருக்கிற வரைக்கும் யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். நீ சும்மா இருட்டி மாடனே. நெடுவாளியை என்னத்தையாதும் சொல்லிக்கிட்டு இருக்காத. அக்கா நெடுவாளி அக்காவை என்ன மாதிரி சொல்லி சமாளிச்சு இன்னைக்கு பொழுதுக்கு வேலைக்கு சேர்த்து விட்டுருமா. இன்னைக்கு ஒரு நாள் கூலி போயிருமா அப்புறம் அக்காவுக்கு. சரி சரி, ஓவரா ஐஸ் வைக்காத. இந்த சாந்து சட்டியை கொண்டு போய் அந்த தெரு முனையில எல்லாரும் மண்ணு கொட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல கொட்டிட்டு ஓடியா. ஓடு ஓடு ஓடு. ஏட்டி நெடுவாளி, அக்கா ஒரு உதவி கேட்டதுக்கு உன் வேலையை என்கிட்ட தள்ளி விடுறல. சரியான ஆளுட்டி நீனு. அக்காவாது கொக்காவாது, அதெல்லாம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி பார்க்கணும். சரி சரி, நிக்காம ஓடு 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 ஓடு. அடி பாவியலா, வீட்டில் உள்ள வேலையை ஓப்பி அடிக்கலான்னு சொல்லி தான் 100 நாள் வேலைக்கு ஓடியாந்தேன். இங்கே வந்த வாரத்தில் ஏன் தலையில தூக்கி சாமி சட்டி வச்சுட்டாளுகளே. ஏம்மா, ஊதா கலர் சேலை என்னம்மா மசன்னு நின்றுகிட்டு இருக்க? விடுன்னு வேலையை பாருமா. கவர்மெண்ட் வேலைன்னா என்ன சும்மாவா இருக்கு? அடி இவ ஒரு விருக்கத்தை வட்டி. என்னமோ கலெக்டர் வேலை பார்க்கறது மாதிரி கவர்மெண்ட் வேலைன்னு. ஓஹோ, இந்தம்மா வந்த வரத்துக்கு கலெக்டர் வேலை கொடுப்பாங்க. கலெக்டர் வேலை? அட போமா, நிக்காம காலகாலத்தில் போய் மண்ணை கொட்டிட்டு வா. அப்பாடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு. இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வேலை எல்லாத்தையும் அன்னைக்கு லேக்கா தலையில வச்சு கட்டிட வேண்டியதேன். இந்த வயசுலயே நம்மளால குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியலையே. இந்த கிளவி எல்லாம் வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுத்தானே, இல்லை உலக்கில போட்டு வெத்தலையை இடிச்சு திண்டானே, எப்படி ஆகான்னு திரிவாளுவாரு வேலைக்கு. ஏ மாதவனூர் ஆத்தோ, உன் மயன் வீட்டில் சோறு போடலையா? ஏன் இப்படி வேலைக்கு வந்து திரியிற? ஏன்டி நெடுவாளி, அவங்க மயன் சோறு போடலைனா உங்க வீட்டில் நீ கூட்டிட்டு வந்து வச்சு சோறு போட போறியோ? எங்கள் வீட்டில் என் புருஷன் எனக்கு சோறு வர்றதே பெரிய புண்ணியம். இதில் அந்த கிழவிக்கு நான் எங்கிட்ட சோறு வர்றது? கொஞ்சம் நேரம் வம்பளுக்கலாமேன்னு இழுத்தேன். ஏன் ஆத்தா, உன்னையே தான் கேட்குறேன், காதில் கேட்குதான்னு. அத்தாடி, கிழவி எல்லாம் பயங்கரமாக மும்மரமாக வேலை பார்த்துக்கிட்டு தெரியுறாளுகளே. நெடுவாளி, உட்காந்துக்கிட்டு ஓப்பி அடிச்சதெல்லாம் போதும். சாந்து சட்டி எடுத்துட்டு வா, மண்ணள்ளி போடுறேன். 2 சட்டி கொண்டு போய் கொட்டிட்டு வாட்டி. அட போங்கம்மா, நீங்கள் ஒன்று. நானே குறுக்கெல்லாம் ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்குறேன். இன்னைக்கு பொழுதுக்கு என்னோட அசிஸ்டண்ட் அன்னைக்கிளி வருவாங்க. அன்னைக்கிளி மிஸ்ஸஸ் அன்னைக்கிளி வந்து இன்னொரு சட்டி வந்து தூக்கிட்டு போங்க, வாங்க. ஏட்டி நெடுவாளி, வாட்டி ஆளும் பேருமா அள்ளி கொண்டு கொட்டுவோம். இங்கே வாரி கிளவி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ இப்படி சின்ன பிள்ளை உட்காந்துருக்கலாமாத்தா? சின்ன பிள்ளை உட்காந்துருக்கலாமாத்தா, நெட்ட பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்கலாமாத்தா அப்படின்லாம் இன்னைக்கு கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரியா மிஸ்ஸஸ் அன்னைக்கிளி சுப்பிரமணியம்? இன்னைக்கு ஃபுல் டே எனக்காக நீங்கள் தான் வேலை பார்க்கணும். இல்லைன்னா சூப்பர் போட்டு கொடுத்துருவேன். அன்னைக்கிலேக்கா, இன்னைக்கு உங்களுக்கு வேற வழியே இல்லை. அந்த நெடுவாளி ஒரு முடிவோட தான் இருக்கா. வாங்க, இன்னொரு சட்டி மண்ணலி வைக்கிறேன், கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க. சி, என் மாமியாவுக்கு துவைய அரைச்சி வைக்கலன்னா சீக்கிரம் வந்திருக்கலாம். லேட்டாக வந்து இந்த நெடுவாளி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே இப்படி.
பேசாம வேலையை பாருங்க, வேலையை பாருங்கம்மா, வேலையை பாருங்கம்மா. நின்றுக்கிட்டே இருக்காம நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலையை பாருங்கம்மா, உடம்பு குறையும். வீடியோ பார்க்குற நண்பர்களே, இன்னைக்கு வேலையை இதோடய முடிச்சுக்கிறோமா? உங்க அன்னைக்கு இருக்க பாவம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோம்னா இந்த நெடுவாளி என்னைய வேலை சொல்லியே கொன்றுவா. அதனால நம்ம நாளைக்கு வீடியோல இதை விட சுவாரஸ்யமா 100 நாள் வேலையில என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்ப்போம், சரிதானா? அன்னைக்கிளியக்கா லேட்டா வந்த காரணத்தினால் நாளைக்கு 100 நாள் வேலை பார்ட் 2 வெளியிடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்கம்மா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா. நாளைக்கு 100 நாள் வேலை பார்ட் 2 பார்க்கலாம், சரிதானா? போயிட்டு வரவா அன்னைக்கு.